ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணா சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 43வது பாடல். முருகா, உன்னை கண்டு குவியாத கரங்கள் எனக்கு எப்படி வந்தது என்று இங்கே கூறுகின்றார் அருணா சுவாமிகள். 42வது பாடலில் கூறினார், உன்னை வணங்கா தலை வந்து இங்கே எனக்கு இங்கனம் கூடியதே. அதுபோல் இங்கே உன்னை குவியா கரங்கள், உன்னை கண்டு குவியா கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கனம் கூடியதே என்று இங்கே கேட்கின்றார் அருணா சுவாமிகள். கவியால் கடல் அழைத்தோன் மருகனை கணவன கற்றவியாள் பணியணி கோமான் மகனை திரள் அரக்கர் புவியார்ப்பு எழத் தொட்ட போர்வேல் முருகனை போற்றி. குவியா கரங்கள் வந்து இங்கு எனக்கு இங்கன் கூடியவே. கவியார் கடல் அடைத்தோன் மருகனை கணவன கற்றவியாள் பணியணி கோமான் மகனை திரள் அரக்கர் புவியார்ப்பு எழத் தொட்ட போர்வேல் முருகனை போற்றி. அன்பா குவியா கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கன் கூடியவே. முருகா, உன்னை போற்றி அன்பால் குவியா கரங்கள் வந்து இங்கே இங்கன் கூடியவே. அருணா சுவாமிகள் வாக்கு. இந்த உடல் உறுப்புகள் ஞான இந்திரியங்கள் 5ல் கண் சிறந்தது. ஏனென்றால் கண்ணினால் தான் எதையும் காண முடியும். அதுபோல் இந்த கர்ம இந்திரியங்களில் கை சிறந்தது. கை ஒரு வேலை ஒழுங்காக செய்யாதவனை நாம் கையில்லாதவன் என்றுதான், அவன் கையால் ஆகாதவன் என்றுதான் கூறுகின்றோம். கைக்கு தான் முக்கியத்துவம் இந்த கர்ம இந்திரியங்களில். 2 பேர் நடந்து சென்றார்கள் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு. ஒருவன் வேகமாக நடந்து விட்டான் 10 மைல் தூரம். இன்னொரு நாள் நடக்க முடியவில்லை. 3 மைலிலே அவன் தயங்கி மயங்கி ஒரு இடத்தில் உட்கார்ந்து விட்டான். அப்பொழுது அவனை பார்த்து, இந்த 10 மைல் தூரத்தை நடக்க முடியாதவன் அவன் காலால் ஆகாதவன் என்று கூறவில்லை பெரியோர்கள். உலக வழக்கம் அவன் கையால் ஆகாதவன் என்றுதான் கூறுவார்கள். அதனால் கை என்பது கர்ம இந்திரியங்களில் சிறந்தது. அதனால் இங்கே முருகனை கூறுகின்றார். முருகா, உன்னை அன்பால் போற்றி குவியா கரங்கள் வந்து இங்கே எனக்கு இங்கன் கூடியவே. எப்படி வந்தது எனக்கு? அப்பர் சுவாமிகள் குருவார், தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து திருஅங்க மாலையில் கூறுகின்றார். கைகால் கூப்பி தொழீர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழி. இடுப்பிலே கணவனத்தை உடைய இந்த பாம்பின் படமுடைய பாம்பை கச்சையாக அணிந்துள்ள எம்பெருமான் சிவருமானை கைகால் கூப்பி தொழீர். அப்பர் சுவாமிகள் வாக்கு. மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறையில் காலை வேளையில் கோவிலுக்கு செல்கின்றார். அங்கே காணும் காட்சி அவருக்கு இன்பத்தை அளிக்கின்றது. எப்படி? ஒரு பக்கத்திலே வீணையர், இன்னிசை வீணையர்கள்
யாழினர்கள் வீணையையும் யாழினையும் மீட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு பக்கத்திலே இருக்கு வேத மந்திரங்கள் ஒலிக்கின்றது. அது மட்டுமல்ல, தூய தமிழால், தமிழ் வேதத்தினால் இறைவனை போற்றி புகழ்கின்றார்கள் ஒரு பக்கத்திலே. அப்பொழுது அலர்ந்த மலர்களை கட்டி மாலையாக கட்டிக்கொண்டு இறைவனுக்கு சாத்துவதற்கு கையினால் அந்த மாலையை கொண்டு துதித்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம். ஒரு பக்கம் இறைவன் மேல் அன்பு கொண்டு தொழுது அழுது துவழ்ந்து இருக்கும் பக்தர் கூட்டம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூறுகின்றார், சென்னையில் அஞ்சலி வைத்து இறைவனை வணங்குகின்றார்கள். தலைமேல் கைகூப்பி தொழுவது. மூன்று விதமாக நாம் இறைவனை தொழலாம். இறைவன் அடியவனாக தாசனாக சென்னியில் மேல் தலை வைத்து கூப்பிட்டு கும்பிட்டு இறைவனை வணங்குவது. இறைவனை தனக்குள் இருக்கும் இறைவனை தன்னுடைய நண்பனாக பாவித்து உயிருக்கு உயிராக நினைத்து இறைவனை தொழுவது, சமகாலத்தில் சம அந்த நிலையில் வைத்து தொழுவது இரண்டாவது வகை. மூன்றாவதாக இறைவனை இறைவன் வேறில்லா இறைவன் தான் என்பது வேற்றுமை கிடையாது. தன்னுடைய இதயத்தில் ஹிருதய ஆகாசத்தில் இறைவனே இருக்கின்றான். இறைவனே எல்லா உயிர்களுக்கும் உயிராகவும் உயிர்களாகவும் எல்லா உயிர்களாகவும் இருப்பது இறைவனே என்று மாணிக்கவாசகர் பெருமான் கூறுவது போல், இறைவன் இல்லாமல் வேறெந்த வஸ்துவும் இல்லை என்று இதயத்தில் வைத்து கும்பிடுவது. இங்கே திருப்பெருந்துறையிலே சென்னையில் அஞ்சலி கூப்பி தொழுகின்றார்கள் ஒரு பக்கம். இப்படிப்பட்ட காட்சியை கண்டு காலையில் இன்புற்று மகிழ்கின்றார்கள். இறைவனை தொழும் முறையை கண்டு மாணிக்கவாச பெருமான் மிகவும் ஆனந்தத்துடன் கூறுகின்றார். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடுத்தோத்திரம் எம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சி. இவ்வாறாக இறைவனை தொழ வேண்டும். இறைவனை தொழுது கைகள் படைத்திருப்பதற்கு இறைவனை தொழுவதற்கு. மகாபாரதத்திலே வியாச மகரிஷி சபா பருவத்தில் திரௌபதியின் நிலைமையை எடுத்து ஏம்புகின்றார். கௌரவர்களின் சபையில் திரௌபதிக்கு மிகவும் கொடுமையான விஷயம் நடக்கின்றது. துஷாசனன் திரௌபதியை இழுத்து வருகின்றான் சபை நடுவிலே. திரௌபதிக்கு இருக்கின்றது மேலாடை, தலையெல்லாம் அவிழ்ந்து மிகவும் துக்கத்தில் இருக்கின்றார் திரௌபதி. பஞ்ச பாண்டவர்களும் அடிமைகளாகி தலை கவிழ்ந்து நிற்கின்றார். துஷாசனன் துகில் உரிகின்றான் திரௌபதியை. மகா பாவமான செயல். இந்த மகாபாரதத்திலே பீஷ்மாச்சாரியரும் துரோணாச்சாரியரும் மற்றும் பல தர்மவான்கள் நிறைந்த சபை. ஆனால் அவர்கள் எதுவும் செய்யவில்லை. துகில் உரிவது, அதுவும் பிறர் மனைவி. சனாதன தர்மத்திற்கு பிறன்மனை நோக்கா பேராண்மை என்பார் திருவள்ளுவ பெருமான். ஆனால் அப்படிப்பட்ட பாவ செயலை செய்ய முயல்கின்றான் துஷாசனன். திரௌபதி முதலில்
தன் மானத்தை காப்பாற்றுவதற்கு கைகளை கொட்டிக்கொண்டு தன்னுடைய துகிலை பற்றி கொண்டு இருக்கின்றாள். ஆனால் துஷாசனுக்கு வலிமையில் திரௌபதி இடுகொடுக்க முடியவில்லை. சபையை நோக்குகின்றாள். துரோணர், பீஷ்மாச்சாரியர், விதுரர், பல சபைகள், விதுரர் இல்லை, மற்ற பல தர்மவான்கள் நிறைந்த சபை. ஆனால் அவர்கள் எதுவும் செய்யவில்லை. திருதராஷ்டிர மன்னனும் ஏற்கனவே கண்ணில்லை, ஊனக்கண் மட்டுமில்லை, ஞானக்கண்ணும் மற்று புத்திர பாசத்தால் அவனும் எதுவும் செய்யவில்லை. அரசனாக இருந்து செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை. திரௌபதி இறுதியாக இனிமேல் மனிதர்களையோ தன் வலிமையோ நம்பி பிரயோஜனம் இல்லை, சரணாகதி ஒன்றே இனிமே காப்பாற்றும். என்னுடைய நண்பன், என் இறைவன் எம்பெருமான் பெருமாள் கண்ணனை நான் கூவி அழைக்கின்றேன் என்று 2 கைகளையும் தலைக்கு மேல் வைத்து அஞ்சலி முத்திரை செய்து கண்ணனை அழைக்கின்றாள். சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையச்சுதாம் கோவிந்த புண்டரீகாட்சம் ரக்ஷமாம் சரணாகதம் கோவிந்த துவாரகாவாசின் கிருஷ்ண கோபி ஜனப்பிரியா கௌரவை பரிபூதம் மாம் கிம் ந ஜானாசி கேசவா ஹே நாத ஹே ரமாநாத விரஜநாதார்த்திநாசனாம் கௌரவார்ணவ மக்னாம் மாம் உத்தரஸ்வ ஜனார்தன கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் விஸ்வாத்மன் விஸ்வ பாவனா பிரபன்னம் பாஹி கோவிந்தா குரு மத்தியே வசிததீம். ஏ கோவிந்தா, ஹே துவாரகா நில அச்சுதா கிருஷ்ணா, கோபிகள் நண்பரே, என்னுடைய நண்பரே, நான் இப்படி இங்கே அவமானப்பட்டு இருக்கின்றேன் இந்த கௌரவரின் சபையிலே. ஹே நாதா, லக்ஷ்மி பதியே, தேவர்களின் அரசனே, எல்லா விதமான வினைகளையும் அழிப்பவனே, என்னை காப்பாற்றுவாயாக. இந்த கௌரவர்கள் மத்தியில் இந்த சமுத்திரத்தில் நான் மூழ்கி தவிக்கின்றேன். ஹே ஜனார்தனா, கிருஷ்ணா கிருஷ்ணா, யோகிகளின் தலைவனே, இந்த உலகத்துக்கு ஆத்மாவை வழங்கும் இறைவனே, இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கும் இறைவனே, என்னை காப்பாற்றுவாயாக. இந்த குரு புத்திரர்கள் மத்தியிலே நான் இந்த பிரளய சமுத்திரத்தில் நான் மூழ்கி கொண்டிருக்கின்றேன். முருகா, என்னை காப்பாற்றுவாயாக கோவிந்தா என்று வேண்டிக் கொள்கின்றார் திரௌபதி. அப்பொழுது இறைவன் அவளை ஆண்டு துச்சாசனன் துகிலை உரிய மீண்டும் வளர்ந்து வந்தது. அந்த துகில் திரௌபதியின் மானத்தை காப்பாற்றினான் கண்ணன், சரணாகதி தத்துவம் செய்தவன். அதுபோல் இந்த கைகளை இதற்கு என்றால் இறைவனை வணங்குவதற்கு இந்த கைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு உள்ளன. எப்படிப்பட்ட முருகன்? மேலும் கூறினார் அருணா சுவாமிகள், கவியால் கடல் அடைத்தோன் மருகனை, கவியால் கடல் அடைத்தோன் மருகனை. ராமாயணத்தை அருணா சுவாமிகள் போல் பாடி வேற யாராவது பாடியிருக்க முடியுமா என்று, கம்பனை தவிர என்று நாம் எண்ணிவிடாது கடினம். கம்பன் கூட கூறாத காட்சிகளை கூறியுள்ளார் அருணா சுவாமிகள். எந்தை வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக, எண்கண் வருக எனதாறு ஆறுயிர் வருக அபிராமா, இங்கு வருக அரசே வருக, எண்கண் வருக மலை. அதாவது 10 அவதாரங்களை கூறுகின்றார் ராமனின். பெருமாளின் 10 அவதாரங்களை கூறி கோசலை அழைக்குமாறு ராமாயணத்தை திருப்புகளில் அமைத்துள்ளார்கள். தொந்தி சரிய திருச்செந்தூர் திருப்புகள். அதுபோல் இங்கே கூறுகின்றால் கவியால் கடல் அழைத்தோன். கவி என்றால் குரங்கு. குரங்குகளை கொண்டு இலங்கைக்கு பாலம் அமைத்தான் ராமபிரான். சீதா பிராட்டி ஜீவாத்மா,
ராமன் பரமாத்மா. ஜீவாத்மாவை இறைவன் கருணை மிகுதி கொண்டு ஜீவாத்மாவுக்கு அருள் புரிகின்றான். ஆனால் மனமான இந்த குரங்கானது, குரங்கை மனத்துக்கு ஒப்பீடு செய்வார்கள் பெரியோர்கள். அது இறைவனை பற்றி கொள்ளாமல் வேறெங்கோ சென்று கொண்டு இருக்கின்றது. அதற்கு அனுகிரகம் செய்து அருள் செய்து மனதை இறைவன்பால் வைத்து ஜீவாத்மாவை ஆட்கொண்டு அருள்வாளிக்கின்றான் இறைவன். இந்த தத்துவம் உட்பொருள் இங்கே பொதிந்து உள்ளது. கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை. அது மட்டுமா, கணபன கட்செவியால் பணியணி கோமான் மகனை. சிவருமான் தன்னுடைய செவியிலே பாம்பு கூட்டங்களை அணியாக அணிந்துள்ளான். அப்படிப்பட்ட சிவருமானின் மகனை கடல் குரங்குகளை கொண்டு வானர சைனியத்தை கொண்டு இலங்கைக்கு பாலம் அமைத்து கடலை அடைத்த பெருமாள் அவனின் மருகன். பாம்பு கூட்டங்களில் தன்னுடைய காதில் அணியாக கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமான் மகன். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அவன் திரள் அரக்கர் புவி யார்ப்பு எழ தொட்ட போர்வேல். முருகப்பெருமான் விட்ட வேலாயுதத்தின் ஒலியானது என்ன செய்கின்றது? வலிமையுடைய அரக்கர்கள் வாழ்கின்ற எல்லா உலகங்கள் எல்லாம் அச்சத்தால் கவருகின்றதாம். ஏனென்றால் முருகப்பெருமானின் அந்த வேலாயுதம் மிகப்பெரிய சண்ட மாருண்டம் போல் பெரிய ஒலி உண்டாக அந்த வேலை ஏவிய போர் தொழில் வல்ல வேலாயுதத்தை உடைய எம்பெருமான் முருகப்பெருமான் என்று கூறுகின்றார் அருணா சுவாமிகள். மற்றொரு கந்தலங்காலத்தில் கூறுவார், முருகன் குழந்தையா இருக்கின்ற போது அழுகின்றானாம். உமையவள் இந்த 6 குழந்தைகளையும் ஒன்று சேர்த்து ஒரு உடம்பாக்கி ஆறுமுகங்களாக்கி முருகனுக்கு பால் கொடுக்கின்றாள். அப்படி அந்த குழந்தை அழும்பொழுது என்னவெல்லாம் அழுகின்றதாம்? கடல் அழுகின்றதாம். ஏனென்றால் சூரன் மாமரமாகி கடல் நடுவே நிற்கும் பொழுது வேலாயத்தை விடும்போது கடல் வற்றி போயிற்று. அந்த நிலை வரப்போகின்றதே வருங்காலத்தில் என்று எண்ணி கடல் அழுகின்றதாம். அது மட்டுமா, குன்று அழுகின்றதாம். சூரனுக்கு உறுதுணையாக நின்ற கிரௌஞ்ச மலையும் 7 குன்றுகளும் அழுகின்றதாம். முருகன் வேலாயத்தால் நாம் தூள்பட போகின்றோம் வருங்காலத்தில் என்று எண்ணி அழுகின்றதாம். அது மட்டுமா, சூரனும் அழுகின்றானாம், அவன் சுற்றமும் அழுகின்றார்களாம், விம்மி விம்மி அழுகின்றார்களாம். கடல் அழ குன்றழ சூரழ விம்மி அழுகும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே. குறிஞ்சி கிழவன், குறிஞ்சினத்துக்கு தலைவன் என்று ஓதும் குவலயமே என்று அருணா சுவாமிகள் மற்றொரு கந்தலங்காலத்தில் கூறுகின்றார். அதுபோல் முருகனை வணங்கா கைகள் எதற்கு? அது வீண். இறைவனை போற்றி புகழ வேண்டும், கையால் வணங்க வேண்டும் என்று மாந்தர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார் அருணா சுவாமிகள். அதை பின்பற்றி நாம் கைகூப்பி கை மலர்களால் கொண்டு இறைவனை அர்ச்சனை செய்து வணங்கி சென்னியில் வைத்து நம்முடைய முகத்திற்கு நேராக வைத்து இதயத்தில் வைத்து இறைவனை வணங்கி உயிர் பெறுவோமாக. கவியால் கடல் அடைத்தோன் மருகனை கணவன கட்செவியாள் படியணி கோமான் மகனை திரள் அரக்கர் புவியார்ப்பு எழத் தொட்ட போர்வேல் முருகனை போற்றி அன்பால் குவியாகரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கன் கூடியவே. தென்னாடுடைய சிவரே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவா கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய்.